வணக்கம். என் பெயர் சி. மகாலட்சுமி. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் வழிமுறைகள். உடல் சூடு நம்மை வாட்டி வதைத்து வருகிறது. உடல் சூட்டை தவிர்க்க நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஐஸ் கட்டிகளை உண்டு முகத்தை கழுவ வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, முகத்தில் கொப்பளங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பருத்தி போன்ற ஆடைகளை போட்டுக்கொள்ள வேண்டும். முதியோர்கள், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் யாரும் வெயிலில் செல்லக்கூடாது. வெளியில் செல்லும் போது நாம் காலணிகளை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். நாம் தினமும் 2 லிட்டர் தண்ணீர் குடிப்போம். ஆனால் இந்த வெயிலின் தாக்கத்திற்காக நாம் 5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். தர்பூசணி பழம், நெல்லிக்காய், இளநீர், நொங்கு போன்ற பழங்களை நாம் சாப்பிட வேண்டும். நொங்கில் கனிம சத்துக்கள் இருக்கிறதால் நாம் உடல் சூட்டை தவிர்க்கின்றன. வெள்ளரி பிஞ்சு உடல் சூட்டை தவிர்ப்பதோடு செரிமானத்தை ஏற்படுத்துகிறது. நாம் வெளியில் செல்லும் போது குடைகளை கொண்டு செல்ல வேண்டும். வீட்டிற்கு பக்கத்தில் மரங்களை நட வேண்டும். ஏனென்றால் மரங்களை நட்டால் மழை வரும். மழை வந்தால் வெப்பத்தை தணிக்கும். நம் ஊரில் 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கின்றன. எனவே அனைவரும் வெளியில் செல்லக்கூடாது. மகிழுந்தில் செல்வர் பயணிகள் யாரும் வெளியில் செல்லாமல் தங்கள் உடலை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாலாட்டி வளர்த்த தமிழுக்கும் இயற்கை நற்பணி சங்கத்திற்கும் நன்றி கூறுகிறேன்.